வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இளநிலை நீட் நுழைவுத் தேர்வில் கருணை மதிப்பெண் அளிக்கப்பட்ட மாணாக்கருக்கு மறுதேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழக அரசு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தற்காலிக மக்களவை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபி மூத்த உறுப்பினர் திரு பாரத்ருஹரி மஹ்தாப் புதிய உறுப்பினர்களுக்கு நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். புதிய மக்களவைத் தலைவர் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும். மாநிலங்களவை கூட்டத்தொடர் வரும் 27ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அன்றைய தினம் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இரு அவைகளும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மழை வெள்ள மேலாண்மைக்கான ஆயத்தப் பணிகள் குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு CR பாட்டீல், உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் நிலச்சரிவு மற்றும் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமாக பருவமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் போட்டித் தேர்வுகளை வெளிப்படையாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்மட்ட நிபுணர் குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது. இந்த குழு தேர்வு நடைமுறைகளை மேம்படுத்துதல், முறைகேடுகளை களைதல், தரவு பாதுகாப்பு நெறிமுறைகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவைகளை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்படுகிறார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், மண்டல மற்றும் உலகளாவிய வளர்ச்சி குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் ஒற்றுமை மற்றும் அமைதியை மேம்படுத்துவதில் பெரும் பங்காற்றுவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் முதல் தொழில்துறை அமைச்சரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 72வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்த அன்னாரது ஆளுமை அனைத்து தலைமுறையினருக்கும் தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினத்தின் 25வது ஆண்டு விழா அடுத்த மாதம் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. கார்கில் போரில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள காலுபார் போர் நினைவு சின்னம் இன்று சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்காக திறக்கப்பட்டது. போரின் போது ஆரியன் பள்ளத்தாக்கை மீட்க துணிச்சலுடன் போராடிய வீரர்களின் தியாகத்தை இங்குள்ள காலுபார் போர் நினைவகம் பறைசாற்றுகிறது. நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை நீட் நுழைவுத் தேர்வில் கருணை மதிப்பெண் அளிக்கப்பட்ட 1563 மாணாக்கருக்கு மறு தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதனிடையே UGCயின் நெட் தேர்வு, தேசிய தேர்வு முகமையின் முதுநிலை நீட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மாணவர்களை நம்பிக்கை இழக்கச் செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதன் மூலம் மாணாக்கர் அலைக்கழிக்கப்படுவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். விண்ணிற்கு செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று பூமிக்கு மீண்டும் திரும்பும் ஏவுகணை சோதனை இன்று வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா சோதனை தளத்தில் இன்று காலை 7:10 மணிக்கு 3வது முறையாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றன. NCRB சன்கலான் கைபேசி செயலியில் பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி கிராமத்தில் சாலையோரத்தில் உள்ள குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த ஒருவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கவும், காயமடைந்த ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார்.
தமிழக அரசு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு அதி முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பாட வாரியாக 100% தேர்ச்சி பெற்ற மாணாக்கருக்கும் அவர்களின் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பேசிய அவர் கல்வித்துறையில் தொடர் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். பாராட்டு சான்றிதழ் பெற்ற சிவகங்கை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியை திருமதி பூங்குழலி மாணவிகளுக்கு அளிக்கப்பட்ட தொடர் பயிற்சிகளின் மூலம் 100% தேர்ச்சியை எட்ட முடிந்ததாக தெரிவிக்கிறார். மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வைக்கக்கூடிய மதிப்பெண்கள் ப்ளஸ் மாத தேர்வு எல்லா தேர்வுலையும் இந்த மதிப்பெண்களை மாணவர்கள் பெற வைத்த சிறப்பு வகுப்புகள் மூலமாக முன்னேற்றி கொண்டு வரோம். படிப்பில் அதிக அளவு மதிப்பெண்கள் பெற வைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் எங்களது மாணவ செல்வங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. பாராட்டு சான்றிதழ் தந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 படுக்கைகள் கொண்ட கூடுதல் மருத்துவமனை கட்டிட கட்டுமான பணிகளுக்கு மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு S. சிவசங்கர் இன்று அடிக்கல் நாட்டினார். குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லாம்பாளையம், உஞ்சினி, ராஜபாளையம் உள்ளிட்ட 5 கிராமங்களில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் பணிகளையும் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 பணியிடங்களுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்வுக்கான வயது வரம்பை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களையும் அவர்களின் 3 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட இம்மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நில அளவை செய்ய விரும்பும் நில உரிமையாளர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கவும் கட்டணம் செலுத்தவும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி தெரிவித்துள்ளார். நில அளவை செய்யப்பட்ட பின் அதற்கான அறிக்கை மற்றும் வரைபடத்தை இணையதளம் வாயிலாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேவாலயங்களை பழுது பார்க்கும் திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விருப்பமுடைய தேவாலய பொறுப்பாளர்கள் இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரையு கூறியுள்ளார். தர்மபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டீபன் ஜேசுபாதம் இன்று தொடங்கி வைத்து பேசுகையில், போதைப் பொருளை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொடக்கூடாது. அது நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தமாக மாற்றும். நம்ம எப்படி திங்க் பண்ணுறோங்கிற எல்லாவற்றையுமே மாற்றி போடும். வாழ்நாளை குறுகிய காலத்திலே நம்ம வாழ்நாளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இதில் இருக்குது. குறிப்பாக இந்த கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்த ரொம்ப அவசியமா இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டாம்கோ மூலம் தனிநபர் சுய உதவி குழுக்கள், கைவினை கலைஞர்கள் உள்ளிட்டோருக்கு கடனுதவி வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி கடற்பகுதிகளில் கடல் அலைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து அங்கு விடுக்கப்பட்டிருந்த கள்ளக்கடல் எச்சரிக்கை தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். குமரி கடல் பகுதிகளில் கள்ளக்கடல் எச்சரிக்கை கடந்த சில தினங்களாக நீடித்து வந்தது. தற்போது கடல் அலைகள் இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்துள்ளனர். அதிகாலையில் கடலில் இருந்து எழும் சூரிய உதயத்தை பார்த்து ரசித்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் தென்னாப்பிரிக்கா சற்று முன் 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 17 ரன் எடுத்திருந்தது. கிங்ஸ்டவுனில் இன்று நடைபெற்ற ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை 21 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் அமெரிக்கா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. லாகோஸில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா இன்று சீனாவின் ஈஜி டிங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இளநிலை நீட் நுழைவுத் தேர்வில் கருணை மதிப்பெண் அளிக்கப்பட்ட மாணாக்கருக்கு மறுதேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழக அரசு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு அதி முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.